ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்மான் டெக்குக்கு உங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஐ எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யூபிஐயில் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னென்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ரூ. 2000 பணம் அனுப்பணுன்னா அதுக்கு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. அது வந்து கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, இன்னும் என்னென்ன பேலாம் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 புதிய ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ரூல்ஸுமே வந்துட்டு இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ ஃபோன்பேலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபோன்பேயில் 2-3 யூபிஐ ஐடி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க யூபிஐ ஐடி எல்லாமே வந்துட்டு இந்த 2024 ஜனவரி 1லேருந்து அது வந்து செயலிழந்து போயிடும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக எந்த யூபிஐ ஐடி மூலமாக பணம் வந்துட்டு இருக்கோ அனுப்புகிறீங்களோ அது மட்டும்தான் அங்கே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, 1,00,000 5 லட்சம் வரையும், அதாவது எப்படின்னா மெடிக்கலுக்கும் எஜுகேஷனுக்கும் வந்துட்டு நம்ம வந்து இந்த இது வச்சு கொடுத்துருக்காங்க. 1,00,000 5 லட்சம் வரையும் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான யூபிஐ பரிவர்த்தனை வரம்பானது 1,00,000 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒன்று. 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு யாருமே வந்து யூபிஐ யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா, புதுசாக ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்க யூபிஐக்குள்ளே யூஸ் பண்ணும்போது அவங்களோட வரம்பு எப்படின்னா 2000 அனுப்புறதுக்கு 4 மணி நேரம் வந்து வெயிட்டிங் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதுக்கு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பாருங்கள், முதல் முறையாக ஒரு புதிய பெறுநர்களுக்கு 2000க்கு மேல் பணம் செலுத்த 4 மணி நேர விண்டோவை முன்மொழிகிறது, ஆர்பிஐ முன்மொழிகிறதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 3வது ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் 4வதாக ஒன்று இருக்குது. இது எதுக்கு பாருங்களேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், 4வது இதுக்கு எதுக்குன்னா, நீங்கள் வந்து சில இதுக்கு இஎம்ஐக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து ப்ரீபெய்டு கொடுத்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து 1.1% வந்து கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதுவும் 5வது என்னென்னா, இதுதான் வந்து சூப்பர் அப்டேட்டு, பேங்க் அக்கௌண்ட் பெயர் காட்சிப்படுத்தும். நீங்கள் வந்துட்டு 2024 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நீங்கள் ஒவ்வொரு யூபிஐக்கும் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து யாரோட அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 5 ரூல்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து எல்லா இதுக்குமே ரிசர்வ் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லா பேமெண்ட்டுக்குமே அடாப்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா அப்டேட்லாம் வரணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.